Hello friends, welcome to Samayal Bhavan. நம்ம இன்னைக்கு கேக் ரெசிபி தாங்க கொஞ்சம் டிஃபரண்டான மெத்தட்ல எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பொதுவா கேக் பண்ணனும்னாலே அவன் தேவைப்படும், குக்கர் தேவைப்படும். ரொம்ப நேரம் ஆகும் அப்படினு யோசிப்போம். ஆனா இன்னைக்கு நம்ம 5 minutesல எப்படி சூப்பரா ஒரு சாஃப்ட்டான கேக் ரொம்ப ஸ்பாஞ்சியா இருக்கும் எப்படி பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். சமையல் பவனை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா Subscribe பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வாங்க ரெசிபிக்குள்ள போலாம். ஒரு பவுல்ல 1/2 கப் பவுடர் சுகர் சர்க்கரையை மிக்ஸில பொடி பண்ணி வச்சு சேர்த்துக்கோங்க. இன்னைக்கு நம்ம முட்டை எதுவும் சேர்க்க போறது இல்ல, அதனால 1/4 கப் தயிர் சேர்த்துக்கலாம். 1/4 கப் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு ரிஃபைண்ட் ஆயில் தான் சேர்த்திருக்கேன். இதை எல்லாத்தையும் நம்ம விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுறலாம். 1/3 கப் பால் எடுத்துக்கோங்க. அதுல 1/2 பங்கை இப்ப முதல்ல நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த சர்க்கரையோட பால் நல்லா கலக்கணும். இப்ப நம்ம மாவு சேர்த்துடலாம். ஒரு சல்லடையில மைதா மாவு 1 கப் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். பேக்கிங் பவுடர் கண்டிப்பா சேர்க்கணும். இது எல்லாத்தையும் நல்லா சலிச்சுதாங்க சேர்த்துக்கணும். அப்பதான் அதுல இருக்க கட்டியெல்லாம் வந்துரும். பாருங்க, கட்டிகள்லாம் தனியா இருக்கு. இது நல்லா சலிச்சு சேர்த்துக்கிறப்பதான் கட்டிகள் இல்லாம மாவு நல்லா சாஃப்டா ஃப்ளஃபியா வரும். இந்த மாதிரி நல்லா மடிச்சு கலந்துக்கோங்க. இப்படி மடிச்சு கலர்றப்ப கேக் நல்லா ஃப்ளஃபியா வரும். இப்ப நம்ம மீதம் வச்சிருக்கோம் இல்லையா பால், அது கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கலக்கிறப்பதான் நம்ம மாவோட பதம் நமக்கு தெரியும். ஆனா இது கரெக்டான அளவு தாங்க. இந்த அளவுல நீங்க சேர்க்கும் போது இந்த மாதிரி ஒரு கிரீமி கன்சிஸ்டன்சில சூப்பரா வந்திருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்ப பாருங்க, இந்த மாதிரி கிரீமியா இருக்கணும். இதுதான் கேக்கோட பதம். ஒரு 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட இருந்தா நீங்க சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஆப்ஷனல் தான். வெனிலா எசன்ஸ் சேர்க்கிறப்ப பேக்கரியில பண்ற கேக் மாதிரி நல்லா வாசமா இருக்கும். இப்போ ஒரு பனியார சட்டியை லோ ஃப்ளேம்ல ஒரு 5 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. அது மேல இப்படி லைட்டா ஆயில் தடவிக்கலாம். அந்த குழியில நம்ம கலந்து வச்சிருக்க பேட்டரை கொஞ்சம் கொஞ்சமா அந்த குழியில ஊத்திக்கலாம். இது ஃபுல்லாமே நம்ம லோ ஃப்ளேம்ல தாங்க வச்சு பண்ண போறோம். மிதமான சூட்ல அடுப்பு இருந்தாதான் கேக் நல்லா உப்பி சாஃப்டா வரும். ஒரு 5 நிமிஷம் போல இதை மூடி வச்சிருங்க. 5 நிமிஷம் கழிச்சு ஒரு கத்தியோ ஒரு டூத் பிக்கோ வச்சு இந்த மாதிரி குத்தி பாத்தீங்கன்னா ஒட்டாம இருக்கும். இது எப்படி இவ்வளவு சீக்கிரமா ரெடி ஆகுதுன்னா, நம்ம கம்மியான அளவுல தான் மாவு ஊத்துறோம். அதனால ரொம்ப இன்ஸ்டன்டா ரெடி ஆயிரும். ரொம்ப சீக்கிரமா ரெடி ஆயிரும். இங்க பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு. கேக்கோட அடிப்பகுதி கொஞ்சம் பிரவுன் கலர்ல இருக்கும். அது கரிஞ்சிருச்சுன்னு நீங்க நினைக்க வேண்டாம். சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்டா இருக்கும், ரொம்ப சாஃப்டா இருக்கும். இங்க பாருங்க எம்மியா எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு. இதை இன்னும் கொஞ்சம் எம்மியா ஆக்குறதுக்கு நான் இன்னைக்கு கொஞ்சம் ஜாம சூடு பண்ண போறேன். அதுக்கு ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் ஜாம் எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த மாதிரி ஜாம் வச்சு கொடுக்கறப்ப குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஜாம் கொஞ்சம் கட்டியா இருக்கும். இந்த மாதிரி தண்ணி ஊத்தி ஹீட் பண்றப்ப ஜாம் இலகி கொஞ்சம் கேக்ல தடவுறதுக்கு ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி பதத்துல எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு அந்த கேக்ல ஜாம இப்படி தடவி இன்னொரு கேக்கை வச்சு அது மேல வச்சு அழுத்தி விட்டுறேன். இந்த மாதிரி மூடி வச்சிட்டீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் போல கேக் நல்லா ஒட்டிக்கும். இது பாக்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப எம்மியா இருக்குங்க. இந்த கேக்லாம் ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.